அன்புக்குரியவர்களே, அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தெய்வ சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல கருத்து என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை கண்டடைவார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். யாரெல்லாம் ஆண்டவரை சிநேகிக்கிறார்களோ, such of those people who love Lord Jesus Christ and who seek the God in the early morning, what happens? அப்படி என்னை சிநேகிக்கிறவர்கள் என்னை தேடுவார்கள். அந்த சிநேகத்துக்கு அடையாளமே அதுதான். அப்போது there is true love, we have to seek him first and we have to go to him. அவருடைய சன்னிதானத்துக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு போகணும். அப்படி யாரெல்லாம் என்னை சிநேகிக்கிறார்களோ, என்னை தேடுகிறார்களோ, என்னை நேசிக்கிறார்களோ, என்னை அன்பு செய்கிறார்களோ, என்னிடத்தில் வருகிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் நானும் சிநேகிக்கிறேன், அன்பு செய்கிறேன். அவர்களை நான் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் நாம் பார்க்குறோம், நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ, யார் மேலே அதிக பற்றுதலாக இருக்கிறோமோ, பிரியமாக இருக்கிறோமோ, நாம் அவர்களை தேடி போவோம், பார்ப்போம், அவர்களை கூப்பிட்டு விசாரிப்போம் அல்லவா? இது உலக பிரகாரமான அழிந்து போகிற உலக உறவில் ஏற்படக்கூடிய காரியத்தில் வரக்கூடிய ஒரு அன்பு. ஆனால் கடவுளுக்கு நமக்கு உள்ள அன்பு எவ்வளவு மேன்மையானது பாருங்கள். அவர் நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்முடைய பாவங்களுக்காக பாடுபடவும் இரத்தம் சிந்தவும் ஜீவனை விடவும் பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார். நாம் அவரை தேடுவதற்கு முன்பாகவே என்னுடைய மகள் என்னை எப்படி தேடி வருவார்னு சொல்லி நமக்காக அவளோடு காத்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்ன காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேடுகிறோமா என்று அவர் பார்க்கிறார். நம்முடைய ஸ்நேகத்தை அதில் தான் வெளிப்படுத்த வேண்டும். ஸோ நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் அன்பு செய்ய வேண்டும். நம் அன்பின் கடவுள் அவர், அன்பே உருவானவர், அன்பின் அடையாளமாய் ஆண்டவர் இயேசு பூமியில் அனுப்பினவர். அப்போது நாம் அவர் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலையில் எழுந்த உடனே முதலாவது நான் காண வேண்டியது என் தேவன் தான். முதலாவது நான் தேட வேண்டியது என் தேவன் தான். எனக்கு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. There is no other thing in the world except God. He is the first person, first thing I have to go after. I have to seek. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான மேலான ஒரு அன்பை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிற பொழுது அவர் நம் உள்ளத்தினுடைய அந்த வாஞ்சைகளை பார்க்கிறார், நம்முடைய விருப்பங்களை பார்க்கிறார், நம்முடைய அர்ப்பணிப்புகளை பார்க்கிறார். எந்த அளவுக்கு உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தேடுகிறோம் என்று பார்க்கிறார். அப்போது நாம் தேடுகிற பொழுது நாம் கண்டடைவோம் அல்லவா? அதான் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைவார். கண்டடைத்தக்கதாக அவர் நமக்கு காட்சி கொடுப்பார், தரிசனமாவார், வார்த்தையின் மூலமாய் பேசுவார். அவரை தேடுகிற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு பதில் கொடுப்பார். வாசிக்கிற பொழுது நம்மோடு கூட பேசுவார். கேட்கிற பொழுது பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். There is a relationship between our God and us. So it is just like a conversation. It's just a conversation. நம்ம பேசுகிறேன், அவர் பேசுகிறாரு, நான் கேட்குறேன், அவர் சொல்கிறாரு, நான் கேட்குறேன். இப்படி இந்த காரியங்களை அதிகாலையில் செய்கிற பொழுது பாருங்கள், நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் காணவும், அவரை ஆராதிக்கவும், அவரால் ஆசீர்வதிக்கப்படவும் மிகவும் பெரிதான கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அந்த தேடுகிறது தான் சிநேகத்தினுடைய அடையாளம். அப்போது அவர் நம்மை சிநேகிக்கிறார் என்பதற்காகத்தான் அவர் நம்மை காணும்படி நமக்கு தரிசனமாகிறார், நாம் கேட்கும்படி நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறார். காலையிலேயே கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய கருணை முகம் நம்மேல் பிரகாசிக்கிறது, அவருடைய ஒளி பிரகாசிக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் நடக்க வேண்டிய வழியை, போக வேண்டிய காரியத்தை, செய்ய வேண்டிய இல்லாமல் கற்றுக் கொடுக்கிறார். அதிகாலையில் நோக்கி பார்ப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உம்மை நேசிக்கிற பொழுது நீர் எங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறீர்.
நாங்கள் உம்மை தேடுகிற பொழுது நீர் கண்டடையத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே காட்சி கொடுக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிற பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். இந்த கால வேளையில் இப்படிப்பட்டதான மேலான உடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும், வாழும் நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உம்மை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை நடத்தி நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென்.